பண்ணி வச்சிருக்க நீ? இப்ப என்னாச்சு? துணிமணி தூக்கிட்டு எங்கேயாவது வெளியே போறீங்கற? ராத்திரி டைம்ல எங்க தான் போவ நீ? எங்கேயும் போய்க்கிறேமா. என்னை பத்தி இந்த வீட்ல யாருக்குமே கவலை இல்ல. ஏன் பெத்த அப்பா கூட தாய் எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா யாரும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லம்மா. ஏமா இந்த வீட்ல இருக்கணும் வேண்டாமா? இல்ல யாரும் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். மரியாதை தெரியாத இடத்துல நானும் இருக்கவும் மாட்டேன். ஆனா என் பிள்ளை எங்கேயாவது போயிடுறோம். அந்த இடத்துல எங்கேயாவது போயிடுறோம். யாரும் எங்களை தேடவும் வேண்டாம், எங்களை தேடி வரவும் வேண்டாம். நீ பாண்டியம்மா இப்படி பண்ற? வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக தானே நான் இருக்கேன். நீ என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்னடி பண்ணுவேன்? அல்லாதம்மா, நீ பேசினா அழுக தாண்டி வரும். வீட்டை விட்டு போயிடாதடி. உங்க அப்பான்னு சொல்லிடாதம்மா. என்ன செய்யறாரு? ஏன் முன்னாடி நல்லா பாசமா வளர்த்த பொண்ண இப்ப வேண்டான்னு உதாசீனப்படுத்தினா நான் என்னம்மா பண்ண முடியும்? இதுல அண்ணனும் தம்பியும் வேற யாரும் ஒட்டுக்கா சேர்ந்து என்னை இப்பெல்லாம் பேசுறாங்கம்மா. வெளியே போனதாமா இப்பெல்லாம் என்ன பேசுறாங்க. வேற எந்த காரணமும் இல்ல. யாருக்கு எந்த சிரமமும் வேண்டாமா. நானும் என் பையன் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். ராத்திரில எங்கேயாவது வெளியே போனேன்னு சொல்லிட்டு போய் நீ இருப்ப. என்ன பண்ணுவ? அப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அந்த பையன் படிக்கிறானே, அதுக்கு என்ன பண்ணுவ? பண்ணிக்கிறேம்மா. அவனு உயிர் வாழ்றோம், இல்லன்னா எங்கேயாவது முட்டிட்டு சாகுறான். கேட்கறதுக்கு இங்க யாருமா இருக்க? வேண்டாமா, இந்த வீட்டுல இருந்துட்டு ரொம்ப மனக்கேடா பேசுறதுக்கும் யாருமே என்ன புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இப்பதாமே எனக்கு நல்லா புரியுது. ஓ மருமக கொண்டு இல்லாட்டி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் இங்க இருந்து சொன்னது. அதே வாயால நீ எப்படிலாம் பேசுறாங்கம்மா. நல்ல முடியலம்மா. அஜய் பாண்டியம்மா வேண்டாம், சொல்றதை கேளு. சொல்றதை என்னைக்குமே நான் கேட்க மாட்டேன்பா. சொல்றதை கேளுடி. இந்த வீட்டை விட்டு போயிடாத. அஜய் என்னடா பண்ற? நான் எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுறேன். நமக்கு நீங்க யாரும் இல்லடா. எனக்கு நீ எனக்குடா, அவ்வளவுதான்டா. அம்மா ஏமா கூப்பிட்டீங்க? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? அஜய் நம்ம இந்த வீட்லயே இருக்க வேணாம், வா எங்கேயாவது போயிடலாம். ஏமா இந்த வீட்ல இருக்க வேணாங்கிறீங்க? இதே சொல்லிருக்கீங்களேமா, அப்பே கூட இந்த வீட்ல தான் இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாதுன்ட்டு. ஏமா இப்படி சொல்றீங்க? அம்மா அஜய், அம்மா உனக்கு எல்லாமே நல்லதுக்காக தான் சொல்றேன். சொல்லத புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல யாருமே இல்ல, நான் இருக்கேன்டி. பெத்த அம்மா நான் இருக்கேன். யாராண்டி இந்த வீட்டை விட்டு போயிடாதப்பா. உங்க அம்மா சொல்றதை கேட்காத. நீ உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? நாங்களாம் போக மாட்டோமாச்சி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜெய் அப்புறம் நீ செம்ம கோவம் வராமா? ஏமா இப்படி பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? யார் என்ன சொன்னாங்களே? யார் எது சொல்றதுக்கு என்னடா இருக்கு? யாருக்குமே நம்மள பிடிக்கல, அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அப்படியாமா? எல்லாரும் நம்ம மேல பாசமாதாமா இருக்காங்க. அதுதாம்மா அது தெரியல. அமிர்தா, அத்தை, மாமா, தாத்தா எல்லாருமே. என் பையனை என்னை புரிஞ்சுக்கிறாப்ல தெரியலமா. என் மேல எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலமா. என் பையனை நீ நல்லபடியா பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். எனக்காக யாரும் வேண்டாம், போய்க்கிறேன். யாரும் எனக்காக அளவு வேண்டாம். சொல்றதை கேளுடி, கொஞ்சம் நில்லுடி. வேண்டாமா, போறேம்மா. திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருமா. அவளா நான் இங்க இருந்துகிட்டு என்னாலதான் உனக்கு பிரச்சனை வருதுமா. வயசாயிருச்சுல, உடம்பே நீ பாக்கணும்லமா. எதுக்கு என்னால நீ கத்திட்டு இருக்க, கோவப்பட்டு இருக்க? இல்லன்னா நீ அமைதியா நிம்மதியா இருப்பீலமா. நான் போயிடுறேம்மா, போறேம்மா. பாண்டியம்மா, ஹே பாண்டியம்மா, போகாதடி. என்னாச்சு அம்மா இப்படி பண்றாங்க? யார் என்ன சொல்லிருப்பாங்க? அம்மா இப்ப எல்லாம் நடந்துக்கிறாங்க, பேசுறாங்க. அம்மா மாமா சாப்பிடுறது 2 பூரி எடுத்து விட்டுங்களா? ஐயோ இதையே சாப்பிட முடியுமா? பொறுமையா சாப்பிட்டு இருக்கேன். போதுமா, நீ சாப்பிடு. சரிங்க மாமா. எங்க உங்களுக்கு? இல்ல புஷ்பா, எனக்கு ஏதோ போதும். என்ன ஒரு பூரி சாப்பிடுங்க, எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நீ சாப்பிடு. சரிங்க. பாப்பா எங்க? அஜய் எங்க போயிட்டாங்க? ரூம்குள்ளார விளையாடிட்டு இருக்காங்க. உங்களை கூட்டி சாப்பிட சொல்லிடு. அப்புறம் நைட்டு சீக்கிரம் படுப்பாங்களா அவங்களும்? இல்ல சீக்கிரம் ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்பாவையும் தம்பியை சாப்பிடுச்சு நான் தூங்க வைக்கிறேன். சரி புஷ்பா. உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? வயிற்றுக்கு வக்கன்னு நல்லா சாப்பிடுறீங்களா? புஷ்பா, என் மவன் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? அந்த வீட்டோட துரத்தி விடலான்னு என் மவன் கிட்டயோ என் வீட்டுக்கடை சொல்லி வச்சிருக்கியா? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்றேன். கனகா, இப்ப எதுக்கு சாப்பிடறதுல வந்து இப்படி அழுதுட்டு இருக்க? இப்பதான் சாப்பிட்டு இருக்கோம், அது உனக்கு கண்ணு தெரியலையா? உங்களுக்கு இதுதான் கண்ணு தெரியாது. அதனால உங்க மக இந்த வீட்டை விட்டு போறேன்னு முடிவெடுத்துட்டா. என்னமா சொல்றீங்க? அம்மா நம்ம கிட்ட கட்டுக்கதை கட்டிட்டு இருக்கா. அம்மா இந்த வீட்டை விட்டு போறாப்புல. தங்கச்சி சொத்து எழுதி வாங்காம இந்த வீட்டை விட்டு போவாளாக்கும். அம்மா தான் அழுதுட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பா. நீ அவன் சொல்றதை கேக்குற? நீ முத சாப்பிடு. ஆமா, நான் போய் தான் சொல்றேன். கட்டுக்கதை தான் பேசிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் எம்பிடுதானா? சொல்ல வரத நம்ப மாட்டேங்கிறீங்க. 9 மணிக்கு வீட்டை விட்டு போனா எங்க போவா? யாருக்குமே தோணல. என்ன பிறவியே தெரியலங்க. பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் முன்னாடி சொன்னீங்களே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிருச்சுங்க. என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நாங்க 2 பேரும் இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கு எங்களை பிடிக்காம போயிருச்சு. எல்லாரும் என்னை பெரியவங்க கூட பார்க்காம எடுத்து பேசுறீங்க. இதோட இதை முடிச்சிடலாம். நானும் போயிடுறேன், பொண்ணு கூடயே போயிடுறேன். சின்ன மாவன் முத கொண்டு கூட எல்லாரும் என்ன எடுத்து பேசுறீங்களே. ஏண்டாங்க, இந்த வீட்டை விட்டு நானும் போயிடுறேன். அதுக்கப்புறம் தொந்தரவு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் வரேன். என்னத்த பண்றீங்க? பாண்டியம்மா நீங்களும் வீட்டை விட்டு போனோம்? அட சும்மா நிருமா. அத்தையும் பாண்டியம்மா தான் சும்மா நடிப்பாங்க. உங்க சொல்றத நம்பிக்கிட்டு நீயே பேசிட்டு இருக்கியே. இவ்வளவு தூரம் சீரியஸா என்னைக்கு பேசவே மாட்டாங்க. இவ்வளவு தூரம் அழுது புலம்பி பேசுறாங்கன்னா இப்ப பாண்டியம்மா அத்தை இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்காதுமா. நினைக்கிற மாதிரிதான் இல்ல மாமா. நான் என்னன்னு போய் பாக்குறேன், இருங்க. உங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போறாளே, அவன் சொல்றத நீ நம்பிட்டு இருக்கியா? புஷ்பா சொல்ற மாதிரி அம்மா இவ்வளவு தூரம் ரொம்ப அழுது பேசினதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னாங்கன்னா சொல்றது உண்மையாதான்ப்பா இருக்கும். நானும் என்ன போய் பாக்குறேன். உங்க அம்மா சும்மா பூச்சாண்டி விளையாடி விளையாட்டு இருக்கா. நீ அதை நம்பிட்டு இருக்கீங்க? பூச்சாண்டி விளையாட்டு நிஜமோ இல்ல பொய்யோ, சொல்றது உண்மையா என்னன்னு தெரியல. நானும் போய் பாக்குறேன்ப்பா.
நிஜமாலுமே கனகாவும் பாண்டியமா வீட்டை விட்டு தான் போறாங்களா? பொய் சொல்லிட்டு நடிக்கிறாங்களா? தாலும் மகளும் நம்ம கிட்ட பணத்தை கறக்கிறதுல பெரிய பெரிய ஆளுங்களா இருந்துச்சுங்க. இப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா இன்னும் மருமகன் சொல்ற மாதிரி உண்மையா கூட இருக்குமோ என்னன்னு போய் நம்மளும் பாப்போம். அப்ப நேரத்துல தான் நிம்மதியா இருப்போம். வீட்டு சண்டையால இதுவும் நிம்மதி இல்லாம போயிருச்சு. அத்தை. புஷ்பா நீ சொல்ற மாதிரி ஆமாங்க, அத்தையும் பாண்டியம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சொல்ற புஷ்பா? என்னம்மா போயிட்டாங்க மாமியாரு? அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க மாமா. இல்லையே ஆளை காணா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, பாண்டியம்மாவும் ஆளை காணா, அத்தையும் ஆளை காணா. 2 பேருமே போயிட்டாங்களா? ஆமா மாமா. நடுராத்துல எங்க போயிருப்பாங்க? அதான் விளையாட்டு தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்ப்பா புரியுது. எல்லாமே அம்மா கோவத்தால வெளியே போயிட்டாங்கப்பா. இப்ப என்னடா பண்றது? போய் 2 பேரையும் தேர்றது. எங்க பேராண்டி அஜய் எங்க? உள்ளாரதான் மாமா இருக்கான். கேட்டா எல்லாமே தெரியுமே. தாத்தா. ஏய், அம்மா என்கிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களாப்பா? ஆமாங்க அத்தை. என்னப்பா சொன்னாங்க? இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. வீட்ல இருக்கவங்க யாருக்கும் என்னை பிடிக்கல. அதனாலதான் என்னை வெளியே துரத்துறாங்க. நானும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாங்க அத்தை. என்னை கூப்பிட்டாங்க, வா இந்த வீட்டை விட்டு போயிடலான்ட்டு. நான் வரல, இந்த வீட்ல இருக்கிறேன்னு சொன்னேன். அம்மாச்சி அம்மா கிட்ட சொல்லி பார்த்தாங்க, இங்க இருந்து போற இங்கே இருமா அப்படின்ட்டு. ஆனா அம்மா கேட்கவே இல்ல. அச்சச்சோ. ஆமா அத்தை. வீட்டை விட்டு போன கோவத்தினாலதான் அம்மாச்சி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னங்க பண்றது? அதுதான் எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? கேட்டீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னு? அத்தையும் பாண்டியம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. நைட்டு நேரத்துல எங்கன்னு போய் அவங்கள தேடுறது சொல்லுங்க. இங்கதாம்மா எங்கேயாவது போயிருப்பாங்க. மாமா இப்படி அசால்ட்டா பேசுறீங்க. நேரத்துல 2 பொம்பளைங்க வெளியே போனா கழுத்துல 2 பேரும் செயின் வேற போட்டிருக்காங்க. கொள்ளக்காரங்க வந்து இப்பெல்லாம் நடக்காதுமா. கொள்ளக்காரே கழுத்துல கை வைக்கிற அளவுக்கு உங்க அத்தை என்ன பாத்துட்டே இருப்பாங்கறியா? அத்தையை பார்த்தாலே 10 நடுங்கி போகும்பாங்க. மாதிரிதான் கொள்ளக்காரனும். போய் படுங்கம்மா. பாண்டியம்மா உங்க மாமியார் வந்துருவாங்க பாரு. அம்மா இப்படிதான் சொன்னீங்க முன்னாடியும். வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுதுல மாமா. இப்ப என்னங்க பண்றது? ஏய் மாமனே, அப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. அந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. அது நமக்கு ஆசை படத்திலே புலங்கினவ. ஆசை படம் இல்லாம சும்மா போய் உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா? நாளைக்கு தான் இந்த ஊர்ல இருப்பா, வெளியூருக்கே போயிருப்பா. இருந்தாலும் உங்க அம்மாவும் பாண்டியம்மா அந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நாளைக்கு காத்தாலே வருவாங்க பாரு. நினைக்காம நீங்க போய் படுங்க போங்க. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நம்ம கிட்ட பில்ல கொடுத்து பயமுறுத்துற மாதிரி இப்படி பேசிட்டு போயிருக்கா. மத்தபடி உங்க அம்மாலாம் ஊரை விட்டு அவளாலும் போக முடியாது. அவளுக்கு போகவும் மனசு வராது. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பா. இல்ல பக்கத்து வீடு காலியா இருக்க திண்ணில உட்காந்துட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம். உங்க அம்மாவும் பாண்டியம்மாவும் இதான் நடந்திருக்கும். காலை நினைச்சு காஃபி குடிக்கணும், பசிக்கு நினைச்சு நேரா வீட்டுக்கு தான் வருவாங்க பாரு. அதான் நடக்க போகுது. வாங்க போய் படுப்போம். இல்ல உங்க அம்மாவையும் தங்கச்சி தெரி நமக்கு தான் தலையை வலிக்கும். பொண்ணு சேர்ந்து வெளியே போன மாதிரி 2 பேரும் ஒட்டக்கா சேர்ந்து வெளியே போனவங்க 2 பேரும் ஒரேடியா வீட்டுக்கு வருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீ வேற ஆழ்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். எப்படிப்பா சொல்லாம இருக்கிறது? அம்மா வாய் வார்த்தையில தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லப்பா. தங்கச்சியும் வெளியே போயிட்டா. நைட்டு 9:30 மணிக்கு அவங்க 2 பேர்த்தையும் எங்க போய் தேடுறது? அம்மாவையும் தங்கச்சியை தேடினாலும் நமக்கு தான் தலையை வலிக்கும். வெளியே நம்ம பாப்போம்டா. அவங்க வெளியே அவங்க பாத்துட்டு தலை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க பாரு. நான் போய் உள்ளார படுக்கிறேன். பேராண்டி அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. நினைச்சு எதுவும் நீ அழுக வேணாம். தாத்தா இருக்கேன் உனக்காக. இருந்தாலும் அம்மா வேணும்ல தாத்தா. வேணும் தான். உங்க அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அம்மா ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிறா. அதனால உங்க அம்மா போனவ திரும்பி வரதான் செய்வா. அம்மாச்சி வந்துருவாங்க. நம்ம போய் படுப்போம். சரி தாத்தா. அம்மாவை பார்க்காம எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராது தாத்தா. அதெல்லாம் வந்துருவாங்கப்பா. நான் சொல்றது கேளு. உள்ளார போவோம். சரி தாத்தா. உங்க அப்பா இப்படி பேசிட்டு போறாரு, நீங்களும் எதுவும் சொல்லாமே இருக்கீங்க. தங்கச்சி உங்க அம்மா அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு வருத்தமே இல்லையா? யாருக்கு வருத்தம் இல்லாம இருக்கு சொல்லு பாப்போம். யாருக்கு மனசுல வருத்தம் இருக்கதான் செய்ய பண்றது. அவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் அவங்க இஷ்டத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். நம்மளும் உள்ளார போய் படுப்போம். சரிங்க. அப்பா சொல்ற மாதிரி காத்தால் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. சரிங்க. வீட்டுக்கு எது வரலன்னா மேற்கொண்டு ஆள் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. போய் பாப்போம். சரிங்க. நம்ம போய் படுப்போம். ம். சொல்லி பார்த்தையும் கேட்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? மேல பாசம் இல்லாம இருக்கு. யாரும் அவமானப்படுத்துறா? எல்லாம் அவங்களே மனசுல நினைச்சிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? வா புஷ்பா போலாம். நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்னதான் காதலிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. மேல உனக்கு காதல் துளி கூட இல்லையா? சொல்லு பாப்போம். ஏன் இப்படி நடந்துக்கிற? 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷம் காதல்ல உன்னால கூட என் காதல் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற பாத்தியா? என்ன என் மேல உனக்கு வெறுப்பு உண்டாயிருச்சு? நான் என்ன பண்ணேன் உனக்கு? நீங்க இதான் இப்படி பண்ற. உன்னை தவிர வேற பொண்ணை பார்க்க மனசு இஷ்டம் இல்ல. நான் மனசுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்க. நீ என்னமோ இன்னும் என்னை புரிஞ்சுக்காம இருக்க பாத்தியா? நான் கீதா என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னாலதான் நானும் குடிக்க ஆரம்பிச்சேன். உன பேச மாட்டேங்கிறியே, பழக மாட்டேங்கிறிய கோவத்தினாலதான் நானும் ஒவ்வொரு நாளும் குடிக்க ஆரம்பிச்சேன். நீ சொன்ன மறுக்கணமே. ஆதி என்னம்மா என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி உட்காந்துருக்க, படுக்க வேண்டியதானே? தூக்கம் வரலமா, அதான் இப்படி உட்காந்துருக்கேன். செட் வந்தோடனே கழட்டி போட்டுட்டு லுங்கிய போடுவியே, நான் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. வேற வாட்டமா இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லு, அப்பதானே தெரியும். எதுவும் பிரச்சனையா? நீ எதுவும் சண்டை போட்டு யார்கிட்டயோ? இல்லம்மா. வேற லவ் மேட்டர் சிக்கிக்கிட்டியா? எதுவும் லவ் மேட்டர் சிக்கிக்கிட்டியாடா? ஆமாமா. என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமாமா. எப்பவுமே உன் பையன் நான் குடிச்சிட்டு வருவேனே, குடிக்காம வரதுக்கு காரணம் தண்ணி அடிக்கிறது. நான் லவ் பண்ற பொண்ணுக்கு பிடிக்கல, அதுக்காக தான்மா. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் தண்ணி அடிக்காதுன்னு. அப்பெல்லாம் கேட்காதவே. லவ் பண்ற பொண்ணு நீ குடிக்கிறேன்னு சொல்லுதுமே, குடியவே நிப்பாட்டின்னு சொல்றியே, என்னடா இது நியாயம்? அப்பா இந்த பெத்தா மாமல உனக்கு அக்கறையே கிடையாது. எவ்வளவு வாட்டி சொல்லியும் உன் உடம்புக்கு நல்லது இல்ல, குடிக்காதடான்னு சொல்லியும் நீ குடிச்சிட்டு வந்தவே, இன்னைக்கு மூளையில உட்காந்துட்டு சுகமா யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கானே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? எல்லாம் காதல் தான் எனக்கு தெரியும். ஆனா உன் வாயில சொல்லணும்னால தான் நானும் எதிர்பார்த்திருந்தேன். நான் சொல்லிட்டேனேம்மா. அப்புறம் என்னம்மா? யாரா அந்த பொண்ணு? பேர் என்ன? காலேஜ்ல கீதான ஒரு பொண்ணு லவ் பண்றேமா. கீதாவா? ஆமாமா.
அம்மா, உனக்கு முன்கூட்டியே தெரியுமா அந்த பொண்ணு? தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட பேரா இருக்கே. ஆடா அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவ ஒரு தேவதமா, அவ்வளவு அழகா அம்சமா இருப்பா அவ. டேய் நீ பாட்டுடா. பண்றப்ப தேவதை அழகா இருப்பா அம்சமா இருப்பா தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏ பிசாசு எரும மாடு குண்டம்மா சொல்லி திட்டுவீங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆனா நான் இப்படி இருக்க மாட்டேமா. கீதா தான் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் அவளுக்கு உன்னைய அவளுக்கு என்னை பிடிக்கலமா. பிடிக்கலன்னா விட்டுடா. நீ ஏன்டா தேடி தேடி போய் லவ் பண்ணிட்டு இருக்க? அப்படி விட முடியாதுமா. வாட்டி பார்த்தப்பயே அவளை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. ஆனா இப்போ இந்த அம்மா என்னை அவளுக்கு பிடிக்கல. ஏன்டா அவன் மேல காதலா இருக்கு? நீ பிடிச்சவள லவ் பண்ணுவியா? அதை விட உனக்கு பிடிக்காத போய் லவ் பண்ணிட்டு இருக்க? தேவையாடா உனக்கு? லவ் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க காலேஜுக்கு போறியா? படிக்கிற வேலையை பாரு. படிக்கிற வேலையை பார்த்துட்டு அடுத்து நல்லா சம்பாதிக்கணும். உன்னை படிக்க வைக்கிறார்ல. படிக்க வைக்கிறத பத்தி ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பேசாம ஒரு பையன் தானே நானு. ஏதோ என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற மாதிரி பேசுறீங்க. நம்ம நல்லா தானே இருக்கோம். நல்லாதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். உனக்கு தெரியாது. தெரியாதுன்னா தெரியாம இருந்துட்டு போட்டுமா. என்ன இப்படி இருக்க? அது கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். நீ அவதான் கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா நீ நல்லா தானே இருக்கன்னு பேர்ல தெரியாம இருந்தீனா அது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும். நான் என்னதாம்மா செய்யணுங்கிற? பிடிக்காததுக்காக நீ அழுதுட்டு இருக்க. விட்டு 1000 பொண்ணு உன்னை தேடி வரும். இங்க படிக்கிற வேலையை பாரு. அடுத்து வேலைக்கு போ. விட்டுட்டு இப்பவே காதல் கத்திரிக்கான்னு நினைச்சினா அது சரி வருமா? சொல்லு பாப்போம். இதுவும் வேண்டாம். ஒழுங்கா படி முத. படிக்கிறேமா. ஆனா எனக்கு கீதா வேணும். நீ லவ் பண்றேன்னு சொல்ற ஒரு வார்த்தை போதும். கீதா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தல. இத எனக்காக பேசி பாருமா. பாக்கிட்ட எனக்காக பேசி பார்த்துட்டு பொண்ணு பார்க்க சொல்றியா? வயசு இப்பயே பொண்ணு பார்க்கணுங்கிற உனக்கு? அதெல்லாம் இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு பொண்ணு பார்க்கணும்ட்டு. எதடா சொல்ல வர நீ? கீதா கிட்ட பேசணுமா. கீதாட்ட பேசணும். நீ போய் பேசு. அதுக்காக அப்பா வந்து பேசுவாரா? உனக்காக நான் எடுத்து வந்த பூஸ்ட் கூட ஆறி போச்சு. இத குடி முத. எனக்கு வேண்டாமா. அடிதான் வாங்க போற பாரு. இப்படி இருக்க இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மந்திரிக்கு நான் அப்பதான் சரி வருவேன். ஏதாவது பித்து பிடிச்ச மாதிரி கீதான்னு பேசிட்டு இருப்ப. உனக்கு என்ன சொக்கு பொடி போடான்னு தெரியல. அவ பேரே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்னதாண்டா ஆச்சு உனக்கு? ஏண்டா இப்படி இருக்க? நல்லா சாப்பிட்டு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல பெரிய ஆளாகிறத விட்டுட்டு இப்பயே கீதானா மட்டும் எனக்கு சம்மதம் சொன்னாலும் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா இருவேமா. ஆமா நல்லா இருவியாக்கும். ஏண்டா இப்படி இருக்க? நாங்களாம் அந்த காலத்துல காதலிச்சோமா இல்ல லவ் பண்ணோமா? எங்க அம்மா அப்பா பார்த்த பையன் தானே கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்கும். அப்படி காதல் கத்திரிக்கை நலையிற ஒண்ணு வேண்டாம். அப்போ பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. விட்டு இந்த கீதா நோத்தாலாம் வேண்டவே வேண்டாம். அம்மா இதுக்கு மேல என்கிட்ட பேசாதம்மா. இந்த போயிருங்கம்மா. தனியா விடுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதை விட்டுட்டு உனக்கு வேணா ஆட்டுக்குட்டி வேணாலும் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. முத வெளியே போங்கம்மா. நான் சொல்ல வரதை கேளுடா. நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேணாமா. போங்கம்மா. 10 மாசம் சுமந்து பெத்த என் மேல உனக்கு பாசம் இல்ல. மேல வரப்போற கீதா மேலதான் பாசம் இருக்கு உனக்கு. பாக்குறேன்டா. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் மேல அம்மான்னு பாசமா இருக்கியான்ட்டு. அம்மா எனக்கு கீதா வேணுமா. பித்து பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். முத அவங்க அப்பாட்ட சொல்லி மந்திரிக்க சொல்லணும். அப்பதான் சரி வருவான். இந்த பூஸ்ட குடி. எனக்கு சூடா எடுத்துட்டு வாமா. தலை வர வலிக்குது. பூஸ்ட் சூடா எடுத்து வந்தேன். திரும்ப சூடு பண்ணி எடுத்துருவானா? ஏன்டா இப்படி வேலை வைக்கிற? போமா அப்ப எடுத்துருவாமா. வந்து தொலைது எடுத்துட்டு வாரேன். முத காதல் கத்திரிக்காய் பிரச்சனை உங்க அப்பா கிட்ட சொல்லணும். அப்பதான் சரி வரும். இல்லன்னா அவ்வளவுதான். மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியுமா? பழக முடியுமா? இதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லாம எப்பறம் நீ காதலிச்சு கல்யாணம் பண்றது? அப்பா எல்லாம் எடுத்த இடத்துல சரின்றுவாரா? சொல்லு பாப்பா. இந்தா இப்படி இருக்க காதலிச்சு ஏன்டா உன் வாழ்க்கை அழிச்சுக்கிற? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஐயா இங்க வேலைக்கு போறான் அங்க வேலைக்கு போறான்ட்டு திமுறா சொல்லிக்கணும்ல. சம்பாதிக்கிறான் அவ்வளவு சம்பாதிக்கிறான். 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான் நாங்களும் சொல்லிக்கணும்லடா. விட்டுட்டு ஏன்டா இப்படி காதல் கத்திரிக்கலாம்? அம்மா சொல்றதை கேளு. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அம்மா நீ எதுவும் பேச வேண்டாமா. உன் வேலையை மட்டும் போய் பாரு போ. குடிக்க வந்திலம்மா. கொடுத்துட்டு கிளம்பு. எத்தனை வாட்டி சொன்னா நீ திருந்த மாட்டேன். இந்த ஜென்மதான் நீ அங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருந்தீனா கீதாவோட 10 மடங்கு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கோம். விட்டுட்டு கீதா இப்படி பேசிருந்தீனா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போய் என் வேலையை பாக்குறேன். சீக்கிரம் தூங்கு. எனக்கு கண்ணை சிமிட்டுது வேற. பூஸ்ட குடிச்சு நீ படுத்து தூங்கு. அவன் நினைப்பல நீ முடிச்சிட்டு இருக்காத. அப்புறம் உன் உடம்பு தான் கெடும். பார்த்து பத்திரமா ராம சொல்லிட்டேன். உனக்கு நல்லதான் சொல்லுவேன். பார்த்து பத்திரமா இரு. என்ன சரியா? பாத்துக்க எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டப்பா. நல்லதுதான் எடுத்து சொல்லுவேன். நீ புரிஞ்சுக்கல. நீயே பாத்துக்கோ. எந்த விஷயம் வந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்துடாத. பேசிடாதாமா சொல்லிட்டேன். நீயா வச்சு உங்க அப்பா வச்சு இனிமே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நல்லது எடுத்து சொல்லி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதானே நான் என்ன பண்ண முடியும்? எப்படியே பட்டு திருந்தட்டும்.